தலைவலியான ஒரு வீடியோ இது. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன தலைவலின்னு கேட்குறீங்களா? அதாவது இந்த படம் பார்த்ததே தலைவலி தான் எனக்கு. பாதியிலே வந்துடலாமான்னு சொல்லிட்டு சரி நம்ம ஒரு ரிவ்யூலாம் பண்ணுறோம், மற்றவங்க மாதிரி போயிடக்கூடாது. லாஸ்ட்டாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ட்விஸ்டான ஒரு விஷயம், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு எண்ணத்துக்காக தலை வலிச்சாலும் பரவாயில்ல, தலையை பிடிச்சிருந்தா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். தலைவலி தான் மிச்சம். ஏன்டா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி படத்தையும் பார்த்துட்டேன். நான் ஃபஸ்ட் நாளே பார்த்துட்டு இதுக்கெல்லாம் வீடியோ போடணுமா? அந்த டைம் தான் நமக்கு வேஸ்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், அண்ணன் விஜய் சேதுபதி அவர்கள் படத்துக்கு நான் ரிவ்யூ போடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அவர் மெகா சீரியல் மாதிரி, இந்த சீரியல் மாதிரி டக்குன்னு வாரத்துக்கு 2 படம்லாம் ரிலீஸ் பண்ணார். அப்போ நான் நிறுத்திட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல கமர்ஷியல் ஹீரோ, அந்த சேதுபதி படம்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். லைனாக பார்த்தீங்கன்னா நான் சொல்லவே தேவையில்லை, எவ்வளோ படம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக கொடுங்க, அவ்வளோதான். மக்கள்லாம் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் தனுஷ் அவர்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கமர்ஷியல் ஹீரோ. அவருக்கு அவர்லாம் 100 பேர் அடித்தா கூட அவங்களாம் கை தட்டுவோம். அதாவது கிட்டத்தட்ட நம்ம ரஜினி சார், விஜய், அஜித் சார் இந்த ரேஞ்சுக்கு அடுத்த கேட்டகரியில் தனுஷ் அவங்கெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல்லாம் எனக்கு வேணாம், கருத்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு கருத்து பேசி மக்களை சாவடிக்கிறாரு. நான் பல முறை சொல்லிட்டேங்க, எல்கேஜி ஆரம்பித்து காலேஜ் மட்டும் இல்லைங்க, பாடையில் போகிற வரையும் கருத்து தான் கேட்டுருவோம் எல்லாருக்கிட்டையும். நம்ம இது இல்லாமல் போய்ட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதாவது எவ்வளோ டென்ஷனு, வேலைபளு இதெல்லாம் மறந்து ஏதோ ஒரு 2 மணி நேரம் கை தட்டி விசில் அடித்து சிரிக்கிற மாதிரி ஏதாவது படம் போடுங்கடா அப்படின்னா அங்கேயும் கருத்தை பேசிகிட்டு இருக்கீங்களே, நியாயமா? சரி கதைக்குள்ளே போகலாம், என்னால் முடியல. அதாவது தனுஷ் அவர்கள் ஆரம்பத்திலே திருட்டு பண்ணுறவர் தான் அவர், அப்படி தான் காட்டுறாங்க. அந்த திருட்டே நல்லா பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, திருட போகிற இடத்துலேயே போயிட்டு அங்கேயே பங்கு பிரிக்கிறாங்க. பங்குனா எவ்வளோ பெரிய தெய்வம்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே கதை பேசின்னு டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் அங்கே மாட்டிக்கிறாங்க. இப்படி தான் ஆரம்பிக்குது படமே. இது அப்படின்னு தெரியுதுங்களா? ஸோ அடுத்து அந்த மாட்டின போலீஸ்லேருந்து இவர் தப்பிச்சிடுறாரு திரு தனுஷ் அவர்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா அது 1980 பீரியடில் நடக்கிறதால இந்த கதை அந்த அப்போ பெருசாக ஃபோட்டோஸ் அந்த மாதிரி செல்ஃபோன் வாட்ஸ்அப்லாம் கிடையாது இல்லை, அதனால் அந்த ஸ்டோரி அப்படி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். தப்பிச்சுட்டு ஒரு ஆந்திராவில் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறவருக்கு திடீர்னு ஒரு ஞானம் போகிறது, நம்மளே சுயமாக ஒரு மெஸ் வச்சிடலாம், அது 2 லட்சம் தேவை அப்படின்னு பேங்க் லோன் வாங்க போனேன். இப்போ சூரட்டிக்கு ஏதோ லேண்டு கொடுத்தீங்கன்னா நான் லோன் கொடுக்குறேன், மார்க்கேஜ் மாதிரி இல்லைன்னா கிடையாது அப்படின்னாங்க. எனக்கே 8 ஏக்கர் இருக்குது சார். அப்போ அது போய் எடுத்துருவாப்பான்றார், ஊரில் இருக்கிறது போய் எடுத்துருவாப்பான்னு. அப்பா கேஎஸ் ரவிக்குமார் அவர்கிட்ட அப்பா அந்த மாதிரி இன்னொன்று நானே ஆல்ரெடி இது பேங்க்கில் லோன் வச்சு தான் கட்ட முடியாமல் டிராக்டர்லாம் நின்று போயிருக்குது, அதுவும் என் அடுத்தெல்லாம் அது மாதிரி நான் விற்க மாட்டேன் அப்படின்றாரு. இல்லையா 10 லட்ச ரூபா நான் பையர் செட் பண்ணிட்டேன், கடனாக அவன் அடிச்சிடறான்ட்டான், பேலன்ஸ் வாங்கி நானும் வியாபாரம் பண்ணிக்கிறேன், நீ ஏதாவது வேறு வியாபாரம் பண்ணி போச்சிக்கலாம் அப்படின்னு தனுஷ் அவர்கள் ஒரு ஐடியா சொல்கிறாரு. அவர் முடியாது சொல்லிட்டு மண்டையை போட்டார் அப்பா கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள். சரி இதுதானே நடந்ததுன்னு சொல்லிட்டு பேங்க்லேருந்து இவர் புதைக்க போகிறாங்க. கேஎஸ் ரவிக்குமார் புதைக்க போகும்போது பேங்க்லேருந்து தடை, இது ஜப்தி பண்ணப்பட்ட இடம் எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கணும், இதில் புதுசான இதுவோ பழசான இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் சைட்லேருந்து போலீஸ்லாம் கூட்டம் அப்ஜெக்ஷன் பண்ணோன்னே இவங்களும் சரி டெட் பாடி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு நான் என்ன பண்ணுறேன், எப்படியாவது இந்த கடனை அடைச்சி எங்கள் அப்பா அவங்க புதைக்கிறேன் அப்படின்னு கதை எப்படி மாறிடுது. எவ்வளோங்க பேங்க்குக்கு 3 லட்ச ரூபா தான் கட்டணும். இவர் எப்படி யோசிக்கிறாருன்னா, என்னை கேட்டால் 10 லட்ச ரூபா பையர் இருக்குது, கூட்டிகிட்டு மொத்தம் 8 ஏக்கர் இடம், 4 ஏக்கரை விற்றுட்டு 4 ஏக்கரில் அவங்க அப்பா போச்சு, மீதி இடத்துல விவசாயம் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? இது யாராக இருந்தாலும் யோசிக்கக்கூடிய கதை இதுதான். ஆசை காமன் பண்ணால் இதான் யோசிப்பாங்க. அங்கே தனுஷ் அண்ணன் என்ன யோசிக்கிறாருன்னா, 3 லட்ச ரூபா லோனு கொடுத்து எங்கள் அப்பாவை ஏமாத்துறீங்க, அந்த 3 லட்சத்தை உங்கள் பேங்க்லேருந்தே திருடி அந்த பேங்க்லேயே அந்த 3 லட்சத்தை கட்டுற மாதிரிட்டு போவார். அங்கேயே தலைக்கு இருக்குன்னு சுற்ற ஆரம்பிச்சிச்சு. சரி அதை எப்படி கொள்ளை அடிக்கிறாருன்னா கொள்ளையாக அடிக்கிறாரு. அடிச்சுட்டு கொடுமை என்னென்னா அதுக்கு பார்ட்னர் என்பது கருணாஸ் அவர்கள் தான் உள்ளே கூட்டு போவார். அங்கே அந்த லாக்கரை உடச்சி எடுத்து வச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக 3 லட்சத்துக்கு மேலே கருணாஸ் ஒரு கட்டு வரும். தப்பு, நமக்கு எது தேவையோ அவ்வளோதான், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. சிரிப்பான சீன் தான், ஆனால் அது சீரியஸாக வச்சுருப்பாங்க. சரி அது சீரியஸ் சொல்லும்போது பயங்கர சிரிப்பு. அது வெளியில் எடுத்துகிட்டு அப்படியே அந்த 3 லட்ச ரூபா அப்படியே திரும்ப வரதான் நினச்சா அங்கே மட்டும் பரவாயில்ல ஒரு புட்சால் தர மாதிரி அந்த நோட்டை வேறு மாதிரி மாற்றி எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் ஒப்படைப்பார்.
ஒரு பக்கம் பேங்க்கில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் 3 லட்சத்தை எடுத்துன்னு வந்து கடன் அடிச்சிட்டு இருப்பாரு. அங்கேயே போலீஸும் கேள்வி கேட்கும், கரெக்டாக 3 லட்சம் இருக்கானுங்களா, ஏன் அந்த மாதிரி லாக்கர்லேருந்து பேலன்ஸ் எடுக்கல? அப்போ 1 லட்சம், அப்போ ஒரு வேளை இந்த மாதிரி யாராவது கடன் அடைக்கிறவன் இந்த அமௌண்ட் வச்சு பண்ணுறானா பாருங்க, செக் பண்ணுங்கன்ட்டு போலீஸ் ஆல்மோஸ்ட் வந்துடும். அதாவது இது எப்படி தெரியுமா இருக்கும், இது அந்த நாடு ரவுடி தான் படம்லாம் எடுத்துருப்பாங்க. அதாவது சீரியஸான சப்ஜெக்ட் காமெடி அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம், அது பியூர் காமெடி படமாக பண்ணிடலாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு ஸ்டோரி வச்சு இது லாஸ்ட்டில் வந்து அந்த இடத்த மீட்டாரா இல்லை பணம் கட்டாரா இப்படி தானே முடிக்கிறேன்னு வச்சுக்கலாம் கதையை. நான் சொல்லிடுறேன், எனக்கு என்ன சொல்கிறதே தெரில. சுற்றி ஒரு கதையை வந்து ஒரு சீரியஸான ரூட்டில் எடுத்துன்னு போல, இது காமெடியும் கிடையாது, கருத்தறுத்து கொண்டு போயிருக்காங்க தான் நான் சொல்ல முடியும். மங்காத்தா படம் எல்லாருமே பார்த்துருப்போம். அது வந்து ஹீரோ அஜித்தாக இருந்தாலும் அது நெகட்டிவாகவே தான் அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. நம்ம கிளைமேக்ஸ் வரையும் கைத்தட்டி அந்த படத்தை பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துகிட்டு போயிட்டு கஸ்தூரி ராஜா அவர் ஸ்டைலில் ஒரு காணி காட்டில் எடுத்துருந்தா அப்படி இருக்கும், அப்படி தான் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதை எனக்கு என்னத்த சொல்கிறதுனே தெரியலங்க, உண்மையிலே சொல்கிறேன். அதாவது ஒரு பாதியரே எப்படி இல்லை, இது ஒரு மங்காத்தாமல் நெகட்டிவ் மாதிரியே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாலும் அப்படியே போய் முடிஞ்சிருக்கும். கடைசியில் என்ன நம்ம பண்ணிடுறாரு, அதாவது பொதுவாக தெரியல, கதை என்றெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அதை சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறாருன்னா, நான் எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஊருக்கே அது மாதிரி குத்து வச்சுருக்கல பேங்க்கு, உங்கள் பேங்க்லேருந்து கொள்ளாச்சின்னு போய் அவங்கக்கிட்ட கொடுக்குற, அவங்க எடுத்துகிட்டு வந்து உங்கள் பேங்க்லேயே பணம் கட்டி அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கிறாங்க சொல்லிட்டு அந்த ஊரே அப்படி மாதிரி பண்ணோம். 1 இல்லை 2 இல்லை 100கணக்கான பேர். இதை எப்படி ஒரு கதைன்னு சொல்லி, இதை எப்படி ஒரு படம்னு எடுத்து வச்சு எங்கள் கருத்தாக இருக்கிறீங்கன்னு தெரியல. அண்ணன் தனுஷன்னா அடுத்து உங்களே விஜய் சேதுபதி அவர்கள் லிஸ்ட்டில் சேர்த்துருவேன். இந்த மாதிரிலாம் நடிச்சிங்கன்னா தயவுசெய்து கருத்து பேசுறதை விட்டுட்டு கமர்ஷியலாக ஒரு படம் விடுங்க, எல்லோரும் உங்களை பார்த்து கை தட்டுவாங்க, நல்லா ரசிப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் தான் இருக்கீங்க, இன்னும் வந்து நீங்கள் இறங்கிடல. ஆனால் இப்படியே போனீங்கன்னா அட்ரஸ் இல்லாமல் போயிடுவீங்க. உண்மையாக சொல்கிறேன், இது ரொம்ப கருத்து பேச ஆரம்பிச்சிட்டிங்க, யாரும் உங்கள் வீட்டில் கருத்தெல்லாம் கேட்கல. தயவுசெய்து கமர்ஷியல் படம் கொடுங்க. ஏன்னா டைட்டில் போடும்போதே யோசித்தேன், இன்பன் உதயநிதி வழங்கும் வர வந்தது, அட்டே சொல்லி முடிஞ்சு. ஏன்னா இட்லி கடையும் அப்படி தான் போச்சு, இன்பன் உதயநிதி என்ன பண்ணுறது. ஸோ அப்போ தலைவலி தைலம் மாத்திரை அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த படத்துக்கு போகிறதுனா போங்க, மற்றபடி என்ன கேட்டால் அவ்வளோதான் சொல்ல முடியும். தெரிஞ்சா அதுக்கு தான் தமிழ் சினிமா ரிவ்யூவே பண்ணுறதில்ல. துரந்த ரிவ்யூ போடலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே ஒரு விஜய் ரசிகர் பேசினார், அதெல்லாம் துரந்த ரிவ்யூ போடல. அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போது இந்த தலைவலியிலேருந்து நான் எஸ்கேப் ஆகிறேன். நன்றி, வணக்கங்க.